கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பவர்டு கார் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினான திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசி மோட்டார் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கனெக்டர் எடுத்துக்கோங்க. ஒரு பேட்டரியும் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரோட பிளாக் கலர் ஒயர் எடுத்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோட்டரோட இந்த டிசி மோட்டரோட பிளாக் கலர் ஒயர் எடுத்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசி மோட்டரோட ரெட் கலர் ஒயர் எடுத்து இது கூட கனெக்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேட்டரியை ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போது செக் பண்ணிக்கோங்க இந்த ஃபேன் ஆன் பண்ணால் ஓடுதான்ட்டு. இது ஓடுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வாங்க பாடி மேக் பண்ணலாம் இந்த ஏர் பவர்டு காருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராவை இங்கே இப்படி கட் பண்ணி இந்த சைடு ஒன்று போட்டு இப்படி டேப் போட்டு ஒட்டிட்டேன். இந்த சைடு ஒரு ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பேட்டரியை வைக்கிறதுக்கு. வாங்க இப்போ இது எல்லாத்தையுமே இதில் ஸ்டிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் இந்த ஸ்ட்ராக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏர் பவர்டு காரில் பார்த்தீங்கன்னா இந்த டிசி மோட்டர் எடுத்து இது கூட இப்படி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. முன்னாடி வச்சு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த காற்றடிக்கிறதுக்கு அது முன்னாடி மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இதை இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க டேப்பை வச்சு. பேட்டரி இங்கே வச்சுட்டு இந்த ஸ்விட்சை இங்கே வச்சு டேப் போட்டு ஒட்டிடுங்க. இந்த ஸ்விட்சை இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் இந்த பேட்டரி எடுத்து இப்படி வச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வீல் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே பேட்டரியை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இங்கே இந்த ஃபேனை போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட ஏர் பவர்டு கார் ரெடி ஆயிருச்சு. வாங்க இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஏர் பவர்டு கார் எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம்.